ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போலாமா? இது ரொம்பவே இந்த வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் உங்களால இப்ப நீங்க ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்கு? வித். சோ வித் அப்படின்னா தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்னா உடன். சோ வித் அப்படிங்கிறதுக்கு உடன். சோ நான் அவனோட போனேன், அவங்களோட போனேன் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர்களுடன் சென்றேன். அந்த உடன் அப்படிங்கிறதுக்கு வித் அப்படின்னு மீனிங். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன் டூ. டூ அப்படின்னா இக்கு. சோ டூங்கிறத தமிழ்ல எப்படி சொல்லணும்னா இக்கு. நான் சென்னைக்கு சென்றேன். அந்த இக்கு சொல்றோம் இல்லையா? சோ அதுக்கு டூ. நெக்ஸ்ட் ஃபார். ஃபார் அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னா காக. ஃபார் அப்படின்னா காக. உனக்காக, எனக்காக, அவனுக்காக சொல்றோம் இல்லையா? ஃபார் காக. நான் ராமுவுக்காக இதை வாங்கி வந்தேன். ராமுவுக்காக. இந்த இக்காக சொல்றோம் இல்லையா? அதான் ஃபார். ஆஃப். ஆஃப் அப்படின்னா உடைய. ஆஃப் ராமு அப்படின்னா ராமுடைய. இந்த திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ராமு அப்படின்னா இது ராமுடைய வீடு. ஓகேவா? சோ உடைய அப்படிங்கிறதுக்கு ஆஃப். ஃப்ரம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து. அவனிடம் இருந்து வாங்கினேன், ராமுவிடம் இருந்து வாங்கினேன். ஃப்ரம் ராமு. ஐ பாட் திஸ் ஃப்ரம் ராமு. இதை ராமுவிடம் இருந்து வாங்கினேன். அந்த இருந்து சொல்றோம் இல்லையா? சோ அதுக்கு ஃப்ரம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இன். இன் அப்படின்னா இல். அதில் வை, இதில் வை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த இல் அப்படிங்கிறதுக்கு இன். ஓகேவா? சோ ராமுஸ் புக் இஸ் இன் த கபோர்ட். ராமுவோட புக்கு கபோர்ட்ல இருக்கு. இன் கபோர்டில் இல்லு சொல்றோம் இல்லையா? அதுக்கு இன். அட்டுனாலும் இல்லுதான். சோ இன் எங்க யூஸ் பண்ணணும், அட் எங்க யூஸ் பண்ணுங்கிறதுலாம் ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சோ அட் அப்படின்னாலும் அதே சேம் மீனிங் இல்லுதான். நான் கும்பகோணத்தில் இருக்கிறேன். ஐ அம் அட் கும்பகோணம். அந்த இல் சொல்றோம் இல்லையா? சோ அதுக்கு அட். ஓகேவா? அபவுட். அபவுட் அப்படின்னா பற்றி. சோ அபவுட்னா பற்றி. யார பத்தி பேசுனீங்க? நான் ராமுவை பத்தி பேசினேன். ஐ ஸ்போக் அபவுட் ராமு. ராமுவை பற்றி. ஓகேவா? அந்த பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட். அவனை பத்தி, இவனை பத்தி. நெக்ஸ்ட் ஒன் பை. பைனா ஆல். திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. நம்ம படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? திருக்குறள் இஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். திருவள்ளுவரால். அந்த ஆல் சொல்றோம் இல்லையா? அதுக்கு பை. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும்னா அதுக்கு ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? நம்ம தமிழ கரெக்டா பேசணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சென்னை போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம சொல்றப்ப நம்மளுக்கு புரியும். நான் சென்னை போறேன் அப்படின்னா நம்மளுக்கு புரியும். ஆனா ப்ராப்பரான கரெக்டான சென்டென்ஸ் என்ன? நான் சென்னைக்கு போகிறேன். ஸோ அதுதான் ப்ராப்பரான சென்டென்ஸ். ஸோ இது மாதிரி தமிழ் கரெக்டா தெரிஞ்சாதான் நம்மள இங்கிலீஷை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேர்ட்ஸ். சோ இப்போ நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? வித், டு, ஃபார், ஆஃப், ஃப்ரம், இன், அட், அபவுட், பை. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இடங்கள்ல உங்களால பார்க்க முடியும். அதோட மீனிங் தெரிஞ்சாதான் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், சோ ஐ வெண்ட் வித். சோ ஐ வெண்ட் வித் ராம். ஐ வெண்ட் வித் ராம்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சோ இங்க ஐனா நான் நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சுட்டு. சோ வெண்ட்னா போனேன்னு தெரிஞ்சுட்டு. சோ ராம்ங்கிறது ஒரு நேம் ஒன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. ஓகேவா? சோ இங்க வித்துக்கு நம்மளுக்கு கரெக்டான மீனிங் தெரியல. சோ ஐ நான் போன ராம். நான் போன ராம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. சோ இது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸே கிடையாது. சோ இந்த வித்துங்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான மீனிங் தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ வித்னா என்னன்னு சொன்னேன்? உடன். உடன் சொன்ன இல்லையா? ஐ வெண்ட் வித் ராம். நான் போன ராமு உடன். நான் ராமுடன் போனேன். சோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை கரெக்டா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இன்னொன்னு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல இப்ப நான் ராமுடன் சென்றேன். I went with Ram அப்படின்னா நான் ராமுடன் சென்றேன். அததான் நான் இங்க I went with Ram எழுதியிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஐங்கிறது நான் தான். சோ இங்கேயும் சேமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க சென்றேன் அப்படின்னா வெண்ட். சோ அது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ராமுடன்ங்கிறது நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு. சோ இங்கிலீஷ்ல எப்பயுமே தமிழ்ல ஃபர்ஸ்ட் வர்றது இங்கிலீஷ்ல லாஸ்ட் போயிடும். சோ லாஸ்ட் வர்றது ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஓகே, சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, நாங்கள் நாளை கோவிலுக்கு செல்வோம். நம்ம தமிழ்ல இப்படி சொல்லுவோம், நாங்க நாளைக்கு கோவிலுக்கு போவோம் அப்படின்னு. சோ இங்கிலீஷ்ல அது எப்படி வரும்னா, we will go to temple tomorrow. we will go to temple tomorrow. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், சோ நவுன் சப்ஜெக்ட் எப்பயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். சோ நாங்கள் we வந்துருச்சா, will go. will go அப்படின்னா போவோம். சோ அது எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட், லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ தமிழ்ல லாஸ்ட் உள்ளது இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட்ல வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண கூடாது, அது சேம் தான். அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் ஓகேவா? சோ லாஸ்ட் உள்ளது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். கோவிலுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டா, அது டெம்பிள். நாளை டுமாரோ. சோ இங்க ஃபர்ஸ்ட் உள்ளது அங்க லாஸ்ட் போயிடுச்சு. ஓகே, சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஒரு நேம் இருக்கு. சோ ராம் அப்படிங்கிறது ஒரு நேம்னு தெரியும். நம்ம எனி டைமுமே எப்போதுமே ராம கூப்பிடு ராம கூப்பிடுன்னு நேம் சொல்லியே சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆணா இருந்தா அவனை கூப்பிடு அவன், ஆணா இருந்தா அவன்னு சொல்லி சொல்லுவோம், பெண்ணா இருந்தா அவள்னு சொல்லி சொல்லுவோம். சோ இப்படி அவன் அவள் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ் என்னன்னா he she அப்படின்னு பார்த்துப்போம். சோ இது மாதிரி நிறைய, ஒரு ஆணை நம்ம அது மட்டுமே சொல்ல மாட்டோம், அவனை கூப்பிடு, அவனுக்கு கொடு, அவனிடம் இருந்து வாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இதுக்கு எல்லாமே ஒரு ஒரு வேர்ட்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இனிமே உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதெல்லாம் இப்ப பார்ப்போம். சோ ஐனா நான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ ஐ அப்படின்னா நான். இப்ப என்னை அப்படின்னு சொல்லணும்னா மீ. ஐனா நான், என்னை மீ. என்னிடம்னாலும் மீ தான். ஓகேவா? சோ என்னிடம்னாலும் மீ தான் சொல்லணும், எனக்குனாலும் மீ தான் சொல்லணும். ஹி அவன். ஹிம் அப்படின்னா அவனை, அவனிடம் அப்படின்னாலும் ஹிம் தான், அவனுக்கு அப்படின்னாலும் ஹிம் தான். ஓகேவா? அவனை. சோ இப்போ பாத்தீங்கன்னா அவனை கூப்பிடு. சோ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றோம். சோ இங்க நம்ம இப்ப அவனை அப்படின்னா அவனைனா ஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஹீன் போட்டுட்டோம்னா, கூப்பிடுங்கிறதுக்கு என்னது கால். கால் அப்படின்னா கூப்பிடு. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்து உள்ளது ஃபர்ஸ்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட் உள்ளது அடுத்து போயிடும் சொல்லிக்கலாம். சோ கூப்பிடு அப்படின்னா கால். சோ இங்க அவனைனா நம்ம இப்ப நம்மள என்ன பண்ணுவோம், அவன்னா ஹி, அதனால ஹி போட்டோம்னு சொல்லிட்டு கால் ஹி அப்படின்னு சொல்லிடுவோம். சோ ஆனா ஹீனா என்ன மீனிங், ஆக்சுவல் மீனிங்னா அவன், அவன் கூப்பிடுன்னு வந்துடும். சோ இங்க ஹீங்கிறதுக்கு என்னது அவன். சோ நான் அவன் கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ப்ராப்பர் கரெக்ட் சென்டென்ஸ் கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், அவனை கூப்பிடுன்னு தான் சொல்லுவோம். சோ அப்ப அவனை அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்கும் இல்லையா, அந்த வேர்டு தான் ஹிம். கால் ஹிம், அவனை கூப்பிடு. சோ அந்த வேர்டு அவனைங்கிறதுக்கு உள்ள வேர்டு தான் ஹிம். ஓகேவா? இதுவே அவனுக்கு அப்படின்னா ஹிம் வரும். அதுக்கு முன்னாடி இக்கு அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், டு. சோ அவனுக்கு கொடு, give to him அப்படின்னா அவனுக்கு கொடு. அவனிடம் கொடு அப்படின்னாலும் give to him, அவனுக்கு அவனிடம் எல்லாமே him தான் யூஸ் பண்ணணும், முன்னாடி to வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் she. sheனா அவள். இங்க அவளை அப்படின்னா her, அவளிடம் her, அவளுக்கு her. சோ இங்க ஆனா அவளிடம் அவளுக்கு. சோ இங்க அவளிடம் அவளுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கணும், டு. ஏன்னா இங்க இக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம், டு. ஓகேவா? அதனால அவளுக்கு அவளிடம் இங்க டு, அது முன்னாடி மட்டும் சேர்த்துக்கணும். சோ இட் அது, அதை, அதனிடம், அதற்கு. சோ எல்லாத்துக்குமே இட் தான். ஓகேவா? இங்க மாதிரி ஹிம் ஹர் கன்ஃபியூஷன் கிடையாது. சோ எல்லாத்துக்குமே இட் தான். நெக்ஸ்ட் ஒன் யூ. நீ, நீங்கள், உன்னை, உங்களிடம், உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம தமிழ்ல நீ நீங்கள், இப்போ பெரியவங்க எல்லாம் நம்ம மரியாதையா சொல்றதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட சின்ன வயசுல உள்ளவங்க எல்லாம் நீன்னு சொல்லுவோம். சோ ஆனா இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் யூ தான். ஓகேவா? சோ யூ, நீ, நீங்கள், உன்னை, உங்களிடம், உங்களுக்கு. சோ எல்லாமே யூ. தே, அவர்கள். தே அப்படின்னா அவர்கள். அவர்களை அப்படின்னா தெம். அவர்களிடம் to them, அவர்களுக்கு to them. ஓகேவா? with ராம் னா ராமுவுடன். to ராம், ராமுவிற்கு. for ராம், ராமுவிற்காக. of ராம், ராமுடைய. from ராம், ராமுவிடம் இருந்து. ஓகேவா? சோ இன்னெல்லாம் நேம்ல வராது, திங். ஓகேவா? இப்படி வரும். about ராம், ராமுவை பற்றி. by ராம், ராமுவால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நேமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி இந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ வித்னா உடன் சொல்லியிருக்கேன், ராமுடன் வித் ராமுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அவனுடன் அப்படின்னு சொல்லணும்னா வித் ஹிம், அவனுடன், வித் ஹிம் அப்படின்னு வந்துடணும். சோ அவனுடன் அவளுடன் இதெல்லாம் வரப்ப பொசசிவ் நவுன்ஸ் தான் வரணும். அங்க வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, he she it யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வரும்போது பொசசிவ் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பட்
அதற்கு முன்னாடி இது மாதிரியான ப்ரிபோசிஷன்ஸ் வரும். ஓகேவா? சோ வித் ஹிம் அவனுடன், வித் மீ என்னுடன், வித் ஹர் அவளுடன், வித் இட். சோ இங்க பொசசிவ் நவுனுக்கும் இட் தான் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால பொசசிவ் நவுனுக்கும் இங்க இட் தான் வரும். ஓகேவா? வித் இட் அதனுடன், வித் யூ சேம், யூவும் பொசசிவ் நவுனும் சேம் தான், யூ. ஓகேவா? சோ வித் யூ உன்னுடன். சோ அவர்கள்ங்கிறது பொசசிவ் நவுன் them. சோ வித் them அவர்களுடன். வித்னா இப்ப பாத்தீங்களா? சோ வித் வித்தையும் இதனோட மீனிங் நமக்கு தெரிஞ்சதுனால அதையும் வைத்து நம்ம எவ்வளவு வேர்ட்ஸ் மேக் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? சோ இது மாதிரி டு, இங்க டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு, இங்க வித் எடுத்துட்டு இப்ப எல்லா இடத்துலயும் டு போட்டோம் அப்படின்னா டு ஹிம் அவனுக்கு, டு மீ எனக்கு, டு ஹர் அவளுக்கு, டு இட் அதற்கு, டு யூ உனக்கு, டு them அவர்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் மீ எனக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக, ஃபார் இட் அதற்காக, ஃபார் யூ உனக்காக, ஃபார் them அவர்களுக்காக. ஆஃப்னா உடைய, இங்க எல்லாத்துக்கும் நம்ம ஆஃப் வச்சு சொல்லுவோம். ஆஃப் ஹிம் அப்படின்னா அவனுடைய சொல்லலாமா? இல்ல. சோ அதுக்கெல்லாம் தனி வேர்ட்ஸ் இருக்கு. சோ அவனுடைய, அவளுடைய, அவர்களுடையங்கிறதுக்கு தனி வேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். மை என்னுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹர் அவளுடைய, அவளுடைய புத்தகம், ஹர் புக் உன்னுடைய புத்தகம், யோர் புக் அவர்களுடைய புத்தகம், தேர் புக் அதனுடைய புத்தகம், இட்ஸ் புக். ஓகேவா? சோ நம்ம ஆஃப் ஒரு ராம் சொன்னாலும் சொல்லலாம், இல்ல இப்படியும் சொல்லலாம், ஹிஸ்னு சொல்லலாம். சோ இது மாதிரி மத்த எல்லாத்துக்கும் நம்ம இதை வச்சே சொன்னோம். சோ ஆஃப் வச்சு சொல்றதுக்கு மட்டும் அதுக்காகவே ஒரு தனி வேர்ட்ஸ் இருக்கு. சோ அததான் நான் இங்க உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? சோ மை, ஹிஸ், ஹர், யுவர், தேர், இட்ஸ். ஓகேவா? சோ ஃப்ரம் ஹிம் அவனிடம் இருந்து, ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து, ஃப்ரம் ஹர் அவளிடம் இருந்து, ஃப்ரம் இட் அதனிடம் இருந்து, ஃப்ரம் யூ உன்னிடம் இருந்து, ஃப்ரம் them அவர்களிடம் இருந்து. ஓகேவா? சோ இது மாதிரி அபவுட் அப்படிங்கறத இந்த வேர்ட் சொல்லலாம். அபவுட்ங்கறத மர்ஜ் பண்ணி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த போர்டை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்குலாம் தமிழ்ல என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஈஸியா ஒரு சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ நீங்க ஒரு இங்கிலீஷ் பேரா ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணீங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சோ இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். அதனுடைய தமிழ் மீனிங், அது இங்கிலீஷ்ல அதுக்கு தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இது ரொம்பவே பேசிக். இதை பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் ஈஸியா சீக்கிரமா இங்கிலீஷை கத்துக்க முடியும், பேச முடியும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ உங்கள மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட முடியும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.